என் அப்பாவும் வேணும், என் புருஷனும் வேணும். நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். சார், இது எதிர்பாராம நடந்துருச்சு. பூமியோட ஃபாதரா நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லணும். உங்க பேர் என்ன? உடுமலைப்பேட்டை ஆர் ராம்மோகன். நைஸ். உங்க பேரு? காரைக்குடி டி சுப்புராஜ். வெரி குட். உங்க பேரு? ஜி வெங்கட்ரமணன். வெரி குட். உங்க பேரு? ககன். ககன்? ககன். நோ. ககனுக்கு பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும்ல, அந்த இனிஷியலையும் கூட சேர்த்து உங்க முழு பேரை சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ககன். ஓ, சர்நேம் கிடையாதா? பேரே இல்லாம இந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட் ஆகலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சர்நேமை வச்சு என்ன ஆக போகுது? ககனுங்கிற பேர் தான் இப்ப ரியல் எஸ்டேட்ல ஒரு பிராண்டா இருக்கு. நமக்கு தேவை பிராண்டிங் கிடையாது, ரெஸ்பெக்ட், மரியாதை. சர்நேம் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? உங்க ஐடென்டிட்டி யாருக்கா தெரியுமா? ஓட்டுரிமை இல்லாதவங்க பிரசிடென்ட் எப்படி ஆக முடியும்? ககன், நீ உண்மையிலேயே ரொம்ப முன்னேறி இருக்க. ஆனா ஒரு உண்மை மட்டும் சின்ன வயசுல நின்னு போச்சு. அதான் உன்னோட சர்நேம். உன் அப்பா உன்னை விட்டுட்டு போனப்பவே உன்னோட சர்நேமும் போயிடுச்சு. டைம் நல்லா இருந்தா பேரும் புகழும் ஒரே நைட்ல கிடைச்சிரும். ஆனா சர்நேம்ங்கிறது வம்சத்துல இருந்தா கிடைக்கும். உனக்கு ரூட்ஸ் கிடையாது. ரூட்ஸ் இல்லாத மரம் என்னதான் வளர்ந்தாலும் ஒரு காத்து போதும் அதை தரமட்டமாக்குறதுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் ககன், நீ லீடர் கிடையாது, ஓனரும் கிடையாது, நீ ஃபியூச்சர் கூட கிடையாது. நீ எல்லாம் வெறும் ஒரு நேம்லெஸ் என்ட்ரி. இந்த மாதிரி ஆளுங்களை பிரசிடென்ட் ஆக்குனா அது நம்ம அசோசியேஷனுக்கு பெருமை கிடையாது, அவமானம். இந்த மாதிரி சர்நேம் கூட இல்லாத ஒருத்தனை என்னால பிரசிடென்டா ஏத்துக்க முடியாது. இவன் பதவிக்கு தகுதி இல்லாதவன். ககன், ககன், என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்க? மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஆபீஸ்க்கு போனல, ஏன்டா உடனே வந்துட்ட? அண்ணா, அண்ணா, என்னாச்சுடா? என்னாச்சுன்னு சொல்லு, சொல்லுடா. என்ன அண்ணா, என்னாச்சுனா? ககன், ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? அண்ணா, என்னாச்சுனா? நீ அழுதுட்டு இருக்கியா? எப்பவும் எங்களை அழாம பாத்துக்கிற நீ இந்த மாதிரி அழலாமா? ஏதோ பெரிய அவமானம் நடந்திருக்கு. சொல்லுண்ணா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ககன், என்னடா ஆச்சு? ஒரு மனுஷனுக்கு பணம், செல்வாக்கு, சொசைட்டியில மரியாதை இந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு அந்த சர்நேம் இல்லைன்னா எதுக்குமே மரியாதை இருக்காது இல்லம்மா? அன்னைக்கு அந்த துரோகி தன்னுடைய சுயநலத்துக்காக நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டானேமா.
அவன் கூட சேர்ந்து நம்ம குடும்ப பேருமே போயிடுச்சு. வீடு வாசல் இல்லாம தெருவுல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டு போயிட்டானேமா. ஆனா நான் முன்னேறணும்ன்ற வெறியோட கஷ்டப்பட்டேன், சம்பாரிச்சேன். உங்க கால் தரையில படாம பாத்துக்கிற அளவுக்கு உங்களை ஒரு நிலைமையில கொண்டு வந்திருக்கேன். எங்க 2 பேருக்கும் மகாராஜா நீதான்டா. இப்ப இதெல்லாம் நீ ஏன சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் மீட்டிங்க்கு போயிருந்தம்மா. உங்க பேரு? ககன். நோ. ககனுக்கு பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும்ல, அந்த இனிஷியலையும் கூட சேர்த்து உங்க முழு பேரை சொல்லுங்க. ஓ, சர்நேம் கிடையாதா? இந்த மாதிரி சர்நேம் கூட இல்லாத ஒருத்தனை என்னால பிரசிடென்ட்டா ஏத்துக்க முடியாது. தாரா எதுக்காக வீடியோ கால் பண்றா? கம் ஆன். ஹாய் ககன். ஹாய். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணவா? நோ, இது ரொம்ப அர்ஜென்ட். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஒரு சாரி வாங்கிட்டு வர சொன்னா அண்ணா 10 சாரி வாங்கிட்டு வந்திருக்கான். அதுல எந்த சாரி கட்டிக்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க கட்டிக்கோங்களேங்க. நோ, நான் என்ன சாரி கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு என்ன பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோடதுங்க. நோ, நீங்க சொல்றது தான் நான் கட்டிக்க போறேன். சரி காட்டுங்க. பிளாக் சாரி கட்டிக்கோங்க. ஓ, உங்களுக்கு அதுதான் பிடிச்சதா? ஆனா எனக்கு இந்த பிங்க் கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆக்சுவலா நீங்களும் பிங்க் தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன். அப்போ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா ஏன் என்கிட்ட கேட்டீங்க? அதாவது நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுவீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல.